2022 வந்த பேர்பன் படத்தை பத்தி எல்லாம் தெரியும். அது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு படமா இருந்துச்சு. அதை டைரக்ட் பண்ணியது வந்து ஜாக் ஸ்னைடர். ஹாரர் படங்கள்லயே கொஞ்சம் வித்தியாசமான படமா இருந்துச்சு. அதுல ஸ்டோரி நீ பார்த்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பார்க்கலன்னா அதை போய் பாருங்க. அவரோட அடுத்த படம் தான் இந்த 25ல வெளிவந்திருக்க இந்த வெப்பன்ஸ். கதை என்னன்னா, ஹீரோயின் ஜஸ்டின் வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து டீச்சரா ஒர்க் பண்றாங்க. அன்னைக்கு வந்து அவங்க ஒர்க்குக்கு போறாங்க. அப்ப பார்த்து அவங்க கிளாஸ்ல மட்டும் 17 பேர் காணாம போயிடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து சின்ன பசங்க, குழந்தை தான். அதுல ஒரே ஒரு பையன் மட்டும் அங்க இருக்கான். அவன் மட்டும் இருக்கான், மத்த எல்லாருமே காணாம போயிட்டாங்க. ஏன்னா அந்த பையன்ட்டு விசாரிக்கும் போது அவன் எதுவுமே சொல்ல மாட்டேறான். போலீஸ் இன்டர்வியூ பண்றாங்க, எதுவுமே யாருக்குமே தெரியல. பல வருஷங்கள் ஆகுது, இனியும் அவங்க கண்டுபிடிக்கல அந்த பசங்களா என்ன ஆனாங்க, அவங்க கிடைச்சாங்களா, ஏன் இவங்க கிளாஸ்ல இருக்கிற பசங்க மட்டும் காணாம போனாங்க. இதுதான் மீதி கதை. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஹாரர் மிஸ்ட்ரி டேக்ல வந்திருக்கு. ஆனா அது ஆக்சுவலா ஹாரரை விட சஸ்பென்ஸ் எலிமெண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு. இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரெகுலரா பாக்குற ஹாரர் படங்கள் மாதிரி இல்லாம, அதாவது ஜம்ப் ஸ்கேர்ஸ் இந்த மாதிரி கிளீஷஸ்ல இல்லாம, ஒரு எலிவேட்டர் ஹாரர், ஆர்ட் ஹவுஸ் ஹாரர், அது ஒரு ஜானர். அதுல அந்த மாதிரி இந்த படம் போகுது. இந்த படம் பாத்தீங்கன்னா கேரக்டர் நேம் வச்சு சாப்டர் போகுது. எல்லாருமே அன்ரிலேட்டட் கேரக்டர்ஸ் வந்து கடைசியில வந்து ஒரு புள்ளியில வந்து லிங்க் ஆகுறாங்க. அதுதான் இந்த கதை, இந்த படத்தோட மெயின் தீமே. பல படங்கள் பார்த்திருப்போம், இந்த மாதிரி பேபல், அமரோஸ் பெரஸ் இதெல்லாம் பார்த்திருப்போம். ஆனா இந்த டைரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மெயினா இந்த படத்தோட அவருக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து மேக்னோலியான ஒரு படம், பால் தாமஸ் ஆண்டர்சன். அது ஃபேமஸான எபிக் மூவி, டாம் க்ரூஸ் நடிச்சிருப்பாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா சான் பெர்னாண்டோ வேலியில வந்து அந்த ஏரியால அந்த கம்யூனிட்டியில எல்லாருக்குமே ஒவ்வொரு கேரக்டர் அன்ரிலேட்டடா இருக்கும். கடைசியில அவங்க ரிலேட் ஆவாங்க. அதுதான் இந்த படம். ஆனா மேக்னோலியா வந்து ஹாரர் கிடையாது, அது வந்து ஒரு டிராமா மூவி. அதுல இருந்து அவர் எடுத்து இன்ஸ்பயர் ஆகி இதை வந்து அப்படியே ஹாரர் பண்ணியிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜெர்மன் ஃபேரி டேல் தெரியும். பிரதர்ஸ் கிரிம் எழுதுனது வந்து இந்த ஹான்சல் அண்ட் கிரெட்டல்னு ஒரு ஃபேமஸான ஒரு ஃபேரி டேல் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் எல்லாம் ஒரு சூனியக்கலையை வந்து அவன் வீட்டுக்கு கூட்டு வந்து பல அவங்க குழந்தைகளுக்கு பிடிச்ச பல ஃபுட்டுகள் எல்லாம் காமிச்சு அவங்களை ஈர்த்து அவன்ல குழந்தைகளை வச்சு அந்த குழந்தைகளை சாப்பிட்டுரும். அந்த மாதிரி வந்து ஒரு சூனியக்கலை காட்டுல வாழ்ந்துருக்கு. பல பேர் மாட்டுவாங்க. அதுல ஹான்சல் அண்ட் கிரெட்டல் வந்து தப்பிப்பாங்க. அது வந்து ஒரு ஃபேமஸான கதை. அது நிறைய படங்களும் பார்த்திருப்போம். அது இன்ஸ்பயர் வந்த படங்கள்லாம். இந்த ஹான்சல் அண்ட் கிரெட்டல் ஃபேரி டேலை வந்து நீங்க பார்த்திருந்தாலும் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு இந்த படம் வந்து நிறைய கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாதாரண ஹாரர் மூவிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜம்ப் ஸ்கேர் இதெல்லாம் வந்து கண்ட மேனிக்கு இருக்கும். திடீர்னு பேய் மூஞ்சிக்கு நேரம் வரும். அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்திருப்போம். அதனால பயப்படுவோம். ஆனா பின்னாடி வந்து உங்களுக்கு ஸ்டோரி லைன் இருக்காது. ஆனா இந்த மாதிரி படங்கள் பாத்தீங்கன்னா அது ஆர்ட் ஹவுஸ் ஹாரர், எலிவேட்டட் ஹாரர். கொஞ்சம் வந்து அவனுக்கு ஒரு ஆஃப் பீட்டா ஒரு படத்துல, ஒரு பேய் படத்துலயே ஒரு கதை சொல்ற மாதிரி வருவானுங்க. இந்த மாதிரி ஹாரருக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து இதை வந்து என்னடா மெதுவா போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா இதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ அண்டர் த ஷேடோ இந்த மாதிரி படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எலிவேட்டட் ஹாரர் மானுங்க. இப்ப இதுக்கு முன்னாடி வந்த இந்த ஸ்கிரீம் 6ஓ 7ஓ இந்த பாட்டுலயோ அந்த எலிவேட்டட் ஹாரர் வந்து வரலன்னு சொல்லி அதுக்கு சண்டை நடக்கும். அந்த மாதிரி ஒரு படத்துக்குள்ளேயே ஒரு சண்டை வரும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான படம் தான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆனேன். ஏன்னா நான் வந்து பேர்பேரியன் பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சிட்டு போனேன். ஆனா இவர் ரொம்ப வந்து நிதானமா இந்த படத்தை எடுத்திருக்காரு. எல்லா டைட்டில்லையும் ஒவ்வொரு கதை போகுது, அப்படியே சாப்டரா. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு லிங்க் ஆகுது. இப்போ இந்த கதையில ஒருத்தவங்க வராங்க, அந்த கதையில அவங்க வேற இதுல வருவாங்க. அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்றாங்க. எல்லாம் சூப்பரா இருந்துச்சு அதெல்லாம். ஆனா ஹாரர் இல்ல. இன்னொன்னு இந்த கதையில வந்து மெயினான மேட்டரா ஒண்ணு சொல்றாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியாவில வந்து நிறைய பார்த்திருப்போம். அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல கூட பார்த்திருப்போம். அந்த கோடாங்கில வருவாங்க. அவங்க வந்து ஒரு திண்ணூறு கொடுப்பாங்க, ஒரு வசி திண்ணூறு. அதை வந்து நம்ம வந்து வச்சுட்டா நைட்டு வந்து அவன் பூஜை பண்ணுவான். இங்க இருக்கிற திண்ணூறு வச்சவங்க வந்து நேரா அவன்கிட்டே போவாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு கதை திண்ணல கேள்விப்பட்டிருக்கலாம். அதே மாதிரி கோடாங்க வந்து ஒரு பொம்பளைட்ட வந்து அந்த திண்ணூறு கொடுத்துட்டு போய் அந்த திருநீரை வந்து அவ வந்து ஆட்டாங்கல்ல வச்சிருவா. நைட்டு பார்த்தா அந்த ஆட்டாங்கல் நவுந்து போகும் அப்படின்னு சொல்லி நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி ஒரு தீம் இருக்குதுல. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட தீம்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து இது ரொம்ப சூப்பரா இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. மற்றபடி படத்துல எந்த குறையும் கிடையாது. அதெல்லாம் சூப்பரா தான் இருக்கு. ஹாரர் இல்ல, அதுதான் மெயின் மேட்ரு. இன்னொன்னு வந்து இந்த குழந்தைங்க போறதுக்கு வந்து கடைசியில் ரீசனும் சரியில்லை. ரீசனும் சரியா சொல்லல. எனக்கு வந்து அவங்க ஏன் இப்படி பண்றாங்க அதுவும் வந்து சரியா காட்டல. இன்னொன்னு நம்ம வந்து இந்தியாவில இந்த மாதிரி எத்தனையோ படங்கள் பார்த்திருப்போம். அதனால நமக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி இல்லை இந்த படம். அந்த மாதிரிதான் இருக்கு. மற்றபடி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல படம் தான் இது. அது வந்து நீங்க பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். ஆனா இப்ப வந்து நான் சமீபத்துல பாக்குறேன், நிறைய ஹாரர் படங்கள் வருது. அதுக்கு நிறைய கூட்டங்கள் வருது, நிறைய கேர்ள்ஸ் வராங்க. இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவா தான் நான் பாக்குறேன். ஆனா வந்து அவங்க வந்து யாரும் அது கரெக்டா வந்து கவனிக்கிற படத்தை நினைக்கிறேன். மொபைல் நோண்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஹாரருங்கிறது வந்து இனியும் அவங்களுக்கு வந்து ஒரு மைண்ட்ல ஒண்ணு செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஹாரர் தான் இருக்கணும். அந்த ஜம்ப் ஸ்கேர் அதிகம் விரும்புறாங்க. ஆனா இந்த படம் வந்து அப்படி கிடையாது. நிறைய படங்கள் இப்படி வந்து அவங்க ஏமாந்துட்டு இருக்காங்க. நான் நொஸ்ஃபெரட்டுக்கும் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் போனாங்க எந்திரிச்சு. அந்த மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப வந்து ஹாரர் கிடையாது. அதை மனசுல வச்சு போய் பாருங்க. தேங்க்யூ.